ஒரு அடர்ந்த வனத்தில் ஒரு பெரிய சிங்கம் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி தவறுதலாக சிங்கத்தின் மீது ஏறி விளையாட ஆரம்பித்தது. தூக்கத்தை கலைத்ததால் சிங்கம் கோபத்துடன் எழுந்தது. அது தன் பெரிய பாதத்தால் எலியை பிடித்து ஒரே வாயில் விழுங்கிவிடப் போவதாக உறுமியது. பயந்து போன எலி நடுங்கியபடி கெஞ்சியது. காட்டு ராஜா, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். தவறுதலாக உங்களின் தூக்கத்தை கலைத்துவிட்டேன். ஒரு நாள் உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வேன். இதைக் கேட்ட சிங்கம் சத்தமாகச் சிரித்தது. நீயா எனக்கு உதவுவது? ஒரு சிறிய எலி காட்டு ராஜாவான எனக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு வேடிக்கையாக உணர்ந்து எலியை விடுவித்தது. சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் காட்டில் உலாவிக் கொண்டிருந்தபோது வேட்டைக்காரர்கள் வைத்திருந்த ஒரு பலமான வலையில் சிக்கியது. அது எவ்வளவு முயற்சி செய்தும் வலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. சிங்கம் ஆக்ரோஷமாக உறுமியது. ஆனால் வலையின் கயிறுகள் மிகவும் உறுதியாக இருந்தன. அப்போது அந்த பக்கமாக வந்த அதே சிறிய எலி சிங்கத்தின் உருமல் சத்தம் கேட்டு ஓடி வந்தது. வலையில் சிக்கியிருந்த சிங்கத்தை பார்த்து, கவலைப்படாதீர்கள் ராஜா, நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்றது எலி. சிங்கம் நம்பிக்கையின்றி பார்த்தது. ஆனால் வேறு வழியின்றி அமைதியாக இருந்தது. எலி தனது கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை சிறிது சிறிதாக கடிக்க ஆரம்பித்தது. இரவு முழுவதும் உழைத்து கயிறுகளை அறுத்தெறிந்து சிங்கத்தை விடுவித்தது. விடுபட்ட சிங்கம் எலியை பார்த்து, நான் உன்னை பார்த்து சிரித்தேன். ஆனால் நீயோ என் உயிரை காப்பாற்றிவிட்டாய். உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் உன் உதவி மகத்தானது என்று நன்றி கூறியது. அன்றிலிருந்து சிங்கம் மற்றும் எலி இரண்டும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தன. நீதி: உதவிக்கு வரும்போது யாரையும் சிறியவராக எண்ணிவிடாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக நண்பர்களின் உதவி மிகவும் மதிப்புமிக்கது.